வெறும் ஒரு கிட்னியை வச்சுட்டு மட்டுமே ஒருத்தர் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அவரோட லைஃப்பை லீட் பண்ண முடியுமா? ஆமாம், முடியும். நம்ம கிட்னிஸ் அப்படின்றது ஃபிசியலாஜிக்கலாக பார்த்தோம்னா ஒரு ஃபில்டரிங் யூனிட் தான். அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம டீ குடிக்க போகிறோம் அப்படின்னா அந்த டீயை ஒரு ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணாலும் சரி, 2 ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணாலும் சரி, நமக்கு கிடைக்க போகிற ப்ராடக்ட் என்னமோ ஒன்று தான். அதே மாதிரி தான் நம்ம பிளட்டில் உள்ள இம்ப்யூரிட்டிஸை ஒரு கிட்னி ஃபில்டர் பண்ணாலும் சரி, 2 கிட்னிஸும் சேர்ந்து ஃபில்டர் பண்ணாலும் சரி, நம்ம பாடிக்குள்ளே போக போகிறது என்னமோ பியூரிஃபைடான பிளட் தான். ஆனால் இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்மளுக்கு ஒரே ஒரு கிட்னி தான் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு கிட்னியில் எந்தவித டேமேஜும் இருக்கக்கூடாது. இப்போ அந்த கிட்னியோட ஃபில்டர்ஸில் ஏதாவது டேமேஜ் இருந்ததுன்னா நம்ம யூரின்ல புரோட்டீன், ஆர்பிசிஸ் போன்ற பொருட்கள்லாம் லீக் ஆகும். இல்லை அந்த ஃபில்டரில் ஏதாவது அடைப்பு இருந்தால், அதாவது கிட்னி ஃபைப்ரோசிஸ் ஆகியிருந்தால் நம்ம பாடியில் உள்ள இம்ப்யூரிட்டிஸும் எக்ஸஸ் வாட்டரும் யூரின்ல ப்ராப்பராக வெளியேறாது. இந்த மாதிரியான காரணத்தினால நம்ம பாடியில் டேமேஜ் ஏற்படலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிட்னி தான் இருக்குது, அது ஒழுங்காக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ உங்களோட சிங்கிள் கிட்னி ப்ராப்பராக இருக்குன்னா உங்களோட பிபி யூஸ்வலாக நார்மல் லெவல், அதாவது 140/90 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்யூரிக்கும் குறைவாக தான் இருக்கும். உங்களோட பிளட்ல கிரியாட்டினின் லெவல் யூஸ்வலாக 1 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் அளவுக்கு குறைவாக இருக்கும். உங்களோட யூரின்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அதில் புரோட்டீன், ஆர்பிசிஸ் போன்ற பொருட்கள் எல்லாம் லீக் ஆகாது. அடுத்ததாக நம்ம அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்க்குறப்போ உங்களோட சிங்கிள் கிட்னியில் எந்தவித டேமேஜும் இருக்காது. இன்ஃபேக்ட் அந்த சிங்கிள் கிட்னி 2 கிட்னியோட ஒர்க்கையும் சேர்ந்து பண்ணுறதுனால அதோட சைஸ் ரொம்பவே பெருசாகி இருக்கும். ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நார்மலாக இருந்ததுன்னா உங்களோட சிங்கிள் கிட்னியால் உங்கள் லைஃபுக்கு எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்க நெஃப்ராலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி உங்களோட சிங்கிள் கிட்னியை ப்ராப்பராக ப்ரிசர்வ் பண்ணிக்கோங்க.